ஹாய் கைஸ், டிசம்பர் 13, 2002 ஸ்காட்லாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்ல இருந்து போலீஸ்க்கு ஒரு கால் வருது. கால் பண்ண அந்த நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் பையனை 2 நாளா காணோம், உடனே உங்க ஹெல்ப் எனக்கு வேணும், கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட போலீஸ் சில மணி நேரத்திலேயே கால் பண்ண அந்த நபருடைய வீட்டுக்கு போறாங்க. போலீஸ் இந்த நபர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் காணாம போன அந்த பையனுடைய பெயர் தாமஸ்னு தெரிய வருது. இப்போ போலீஸ் என்ன நடந்துச்சுன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என் பையனை 2 நாளா காணோம், ஆரம்பத்துல ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைச்சேன், ஆனா நான் கால் பண்ணியுமே அவன் எடுக்கல. இதை வச்சு பார்க்கும்போது ஏதாவது தப்பா நடந்திருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு கால் பண்றதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் என் பையனோட பெட்டுக்கு கீழே இந்த துணியையும் பார்த்தேன்னு அந்த துணியை காமிச்சிருக்காரு. அந்த துணியை பார்த்த போலீஸ் எல்லாருமே ஷாக் ஆகி போறாங்க. ஏன்னா அந்த துணி முழுக்க ரத்தமா இருந்திருக்கு. இப்ப போலீஸ் தாமஸுடைய அப்பா கிட்ட கடைசியா உங்க பையனை எப்ப பாத்தீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு தாமஸுடைய அப்பா, நான் கடைசியா டிசம்பர் 11 தான் என் பையனை பார்த்தேன். நான் என் ஒர்க் விஷயமா கிளம்பிட்டு இருக்கும் போது என் பையன் அவனுடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து எங்க வீட்டுல தான் பேசிட்டு இருந்தான். இதை கேட்ட போலீஸ் உடனே தாமஸோட அன்னைக்கு பேசிட்டு இருந்த தாமஸுடைய ஃப்ரெண்டை போய் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்பதான் அந்த பையன் சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா உலகத்துல இப்படியும் ஒருத்தன் இருக்கானான்னு எல்லாரையுமே யோசிக்க வச்சுச்சு. அப்படி டிசம்பர் 11 தன்னுடைய ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்த தாமஸ்க்கு என்னாச்சு? இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கான பதில தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹெட்போன்ஸை மாட்டிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தாமஸ் காணாம போகிறதுக்கு முன்னாடி தாமஸ் கிட்ட கடைசியா பேசினது இந்த ஆலன் தான். ஸோ இப்போ போலீஸ் ஆலனை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போகும்போது தான் வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது ஹை லெவல்ல ட்ரக்ஸை கன்சியூம் பண்ணதுனால ஆலனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ ஆலனை பத்தி ஆலனுடைய அம்மா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஆலனை பத்தின பல மர்மமான விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே ஆலன் தனிமையில தான் வளரப்பட்டிருக்கான். வீட்டுல இருக்கக்கூடிய பல மணி நேரமுமே தன்னுடைய பெட்ரூம்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கான். நாளாக வீட்டுல இருக்கக்கூடிய தன்னுடைய அம்மா அப்பா கிட்டையுமே பேசுறத நிப்பாட்டி இருக்கான். இது மட்டும் இல்லாம வயலன்ஸ் சம்பந்தப்பட்ட படம் பாக்குறது, வயலன்ஸ் சம்பந்தப்பட்ட கேம்ஸ் விளையாடுறதுன்னு தன்னுடைய பொழுதுபோக்கா வச்சிருக்கான். ஆரம்பத்துல ஆலன் வளர சரியாயிருவான்னு அவனுடைய அம்மா அப்பா நினைச்சிருக்காங்க. ஆனா இப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஆலனுக்கு 14 வயசு இருக்கும் போதே ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது தன்னுடைய கிளாஸ்மேட்டை ரத்தம் வர அளவுக்கு தன்னுடைய பென்சிலை வச்சு குத்திருக்கான். இது மட்டும் இல்லாம தன்னுடைய ஸ்கூல் டேஸ்லயே பல வயலன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இதனாலேயே ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஆலனை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. ஆலனுக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்ட் இந்த தாமஸ் தான். ஆரம்பத்துல தாமஸ் அண்ட் ஆலன் இந்த 2 பேருமே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஆனா தாமஸ்க்கு அப்ப தெரியல ஆலன் எவ்வளவு பெரிய சைக்கோன்னு. இப்ப போலீஸ் ஆலனுடைய அம்மா சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு ஆலனை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல ஆட் பண்றாங்க. சில நாட்களுக்கு அப்புறமா ஆலன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா ஆலனை அரெஸ்ட் பண்றாங்க. உண்மையை சொல்லு, தாமஸ்க்கு இன்னைக்கு என்னாச்சு, இல்லனா தாமஸை நீ ஏதாவது பண்ணிட்டியா அப்படின்னு போலீஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல பல பொய்களை சொல்லி ஆலன் மழுப்ப ஆரம்பிச்சிருந்தாலுமே இதுக்கப்புறமா நான் எந்த பொய்யும் சொல்ல விரும்பல, உண்மையா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன்னு சொல்லியிருக்கான். நான் முன்னாடி சொன்னபடியே ஆலனுக்கு வயலன்ஸ் சம்பந்தப்பட்ட படம்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி குயின் ஆஃப் த டேம்டுன்னு சொல்லப்படுற ஒரு படத்தை 100க்கும் மேற்பட்ட தடவை பார்த்திருக்கான். அந்த படத்தை பார்த்தது மட்டும் இல்லாம அந்த படத்துல வரக்கூடிய அகாஷான்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டரை இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அகாஷா கேரக்டர் அந்த படத்துல நார்மலான ஒரு கேரக்டர் இல்ல, பல பேரோட ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிற ஒரு வேம்பயர்.
இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா ஆலனுக்கு வேம்பயர்ஸ் மேல ஒரு பெரிய ஆர்வம் வருது. தாமஸ் கூட இருக்க பல மணி நேரமுமே என்ன சொல்லியிருக்கான்னா, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, வேம்பயர்ஸ் எல்லாருமே என்கிட்ட பேசுவாங்க, நானும் வேம்பயர்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் தான், எனக்கும் ஒரு வேம்பயர் ஆகணும்னு ரொம்ப பெரிய ஆசை, ஆனா அது அவ்வளவு சீக்கிரமா ஆகிட முடியாது, யாராவது ஒருத்தருடைய ரத்தத்தை குடிச்சா நம்மளும் வேம்பயரா மாறிடுவோம்னு சொல்லியிருக்கான். ஆனா இந்த விஷயம் தாமஸை இன்னும் சில நாட்கள்ல மாட்டி விட போகுதுன்னு அப்ப தெரியல. பல மணி நேரமுமே தாமஸ் கிட்ட வேம்பயர்ஸை பத்தி பேசினதுனால இதை பொறுத்துக்க முடியாத தாமஸ் வேம்பயர்ஸை பத்தி ஆலன் கிட்ட கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு. தாமஸ் இதை ஒரு விளையாட்டுக்காக பேசியிருந்தாலுமே ஆலன் இதை விளையாட்டை எடுத்துக்கல. அப்போதான் டிசம்பர் 11 தாமஸுடைய வீட்டுக்கு தாமஸ் கிட்ட பேசுறதுக்காக போயிருக்கான். நான் இன்ட்ரோல சொன்னபடியே தாமஸுடைய அப்பாவும் ஒர்க் விஷயமா வெளியே போயிருக்காரு. தன்னுடைய வீட்டுல இருந்து கொண்டு வந்த அந்த கிச்சன் நைஃபை வச்சு தாமஸுடைய உடம்புல கிட்டத்தட்ட 42 தடவைக்கு மேல பல முறை குத்திருக்கான். தாமஸை கொலை பண்ணது மட்டும் இல்லாம அவனுடைய டெட் பாடி எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருக்கான். இப்ப போலீஸ் தாமஸுடைய டெட் பாடியை எங்க புதைச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆலன், நான் தாமஸுடைய வீட்டுடைய கார்டன்ல தான் புதைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட போலீஸ் தாமஸுடைய வீட்டை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க தாமஸுடைய டெட் பாடி இருந்திருக்கு. இப்போ தாமஸுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டும் போலீஸ்க்கு கிடைக்குது. அதுல 42 தடவைக்கு மேல தன்னுடைய கிச்சன் நைஃபை வச்சு தாமஸுடைய உடம்புலயே குத்திருக்கான். இதுல 10 தடவைக்கு மேல தாமஸுடைய தலையிலேயே குத்திருக்கான். 10 தடவைக்கு மேல தாமஸுடைய தலையில குத்துனதுனால தாமஸுடைய ஸ்கல் பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆன தாமஸுடைய மண்டையெலும்ப தாமஸுடைய டெட் பாடிக்கு முன்னாடியே உட்காந்து சாப்பிட்டிருக்கான். இதுல இன்னொரு கொடூரமான விஷயம் என்னன்னா, படத்துல பாக்குற எல்லா வேம்பயர்ஸுமே பொதுவா ரத்தம் குடிப்பாங்க. அதே மாதிரி தாமஸுடைய ரத்தத்தையும் அதே இடத்துல உட்காந்து குடிச்சிருக்கான். தாமஸை கொலை பண்ண காரணத்துக்காக ஆலனை அரெஸ்ட் பண்றாங்க. ஆலனை கோர்ட்ல சப்மிட் பண்ணும்போது அந்த கோர்ட்டுடைய ஜட்ஜ் ஆலனுக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்திருக்காரு. அதாவது ஆலன் சாகுற வரைக்கும் ஜெயில தான் இருந்தாகணும். ஜனவரி 2003 அப்போ ஜெயில போடப்பட்ட ஆலன் நவம்பர் 2004 அப்போ தன்னுடைய செல்ல சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். இப்போ இந்த கேஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒரு படத்தை பாக்குறோம் அப்படின்னா அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்றதோட நிப்பாடிக்கணும். அதை விட்டுட்டு அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்துல வரக்கூடிய கேரக்டர் மாதிரியே ட்ரெஸ் பண்றது, அந்த கேரக்டருடைய ஆட்டிடியூட்லயும் நம்மளும் பிஹேவ் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்ன்றதுக்கு இந்த கேஸ் ஒரு உதாரணம். இப்போ இந்த வீடியோ பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு கிரைம், மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரியான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தான் இனிமே நம்ம சேனல்ல ரெகுலரா வரும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.